Welcome to Aabinandan Academy, my dear students. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம பார்த்தோன்னா எக்ஸசைஸ் 7.11ல் கொஷின் நம்பர் 11 நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, how to solve the question number 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் -π/2 to +π/2 sin square x into dx இது டேட்டாஸ். அப்போ கொஞ்சம் கரெக்டாக கெஸ் பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாபிக் படிக்க முன்னாடி நல்லா ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினட் இன்டெக்ரல். ஸோ நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஆட் ஃபங்க்ஷன் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஈவன் ஆடு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலான்டா, ஸோ இப்போ இன்டெகிரேஷனாக இன்னொரு ஃபார்முலா -a to +a f of x dx கிளியர். -a to +a f of x dx இருந்துச்சுண்டா கிளியர். நோ 2 into integration 0 to a f of x into dx if what the condition f of x வந்து ஈவனாக இருந்தால் எஸ் கிளியர். அதர்வைஸ் சேம் ப்ராப்ளம் 0 if what condition f of x வந்து what reaction is ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னு கிளியரா. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்போ ஈவன் ஆடு வெரிஃபை பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த லிமிட்டு, லோயர் லிமிட் -a அப்பர் லிமிட் +a. ஓகே, அப்போ வாட் மீனிங் லோயர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் சேமாக இருக்கும், நெகட்டிவாக மட்டும் சேஞ்ச் ஆகும் லோயர் லிமிட்டில் சேம் டிட்டோவாக. அப்போ -a to +a, அப்போ இங்கே என்னென்ன ஃபார்முலாம் -1 to +1 இருக்கலாம், -2 to +2 இருக்கலாம். ஓகே, -π/2 to +π/2. ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கெல்லாம் நம்ம என்ன ஃபார்ம் பண்ணலாம்டா, கம்பல்சரியாக ஃபஸ்ட்டு நீ என்ன வெரிஃபை பண்ணிக்கிண்டா ஈவன் ஆட் ஃபங்க்ஷன் வெரிஃபை பண்ண. அப்போ இன்னொரு கொஸ்டின் உனக்கு டவுட் வந்திருக்கும், ஈவன்டா என்ன சார் டெஃபினேஷன், அதான கண்டிஷன் f of x is even அப்படின்னா வாட் இஸ் டெஃபினேஷன், இஃப் f of -x ரீப்ளேஸ் பண்ணால் ப்ளஸ் f of x கிடச்சுன்னா அது ஈவன். f of x வந்து ஆட் ஃபங்க்ஷன்னா என்ன டெஃபினேஷன் நான் ஆல்ரெடி கான்செப்ட் வீடியோ நல்லா தெளிவாக சொல்லியிருப்பேன், பட் எனக்கு ஐ கோட் ரீகால். f of -x ரீப்ளேஸ் பண்ணால் -f of x கிடச்சுன்னா தட் ஃபங்க்ஷன் should be ஆட் ஃபங்க்ஷன். கிளியர்னா. ஸோ அப்போ இந்த கிவன் ப்ராப்ளம் -π/2 to +π/2 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் ஈவனாக ஆடா அதான் நம்ம வெரிஃபை பண்ணோம். வெரிஃபை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, அப்போ f of x is equal to கொடுத்துக்க டேட்டாஸ் எடுத்துங்க. வாட் ரியாக்ஷன் sin squared x வெளியே எடுத்துருங்க, sin squared x கிளியர்னா. இப்போ f of -x ரீப்ளேஸ் பண்ணு, -x ரீப்ளேஸ் பண்ணால் வாட் ரியாக்ஷன் sin of -x தி ஹோல் ஸ்கொயர் கிளியர்னா. sin of -x இன்னொரு ஃபார்முலா -sin x. அப்போ cos of -x என்ன இருக்கும், ப்ளஸ் cos x வருமா. ஸோ அப்போ sin of -x -sin x தி ஹோல் ஸ்கொயர். ஸோ பவர் உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எதுவும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ வாட் ரியாக்ஷன் கிடைக்கும், sin squared xன்னு வந்து நிற்கும் கிளியர்னா. அப்போ ஹியர் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், f of x sin squared x, f of -x sin squared x போத் ஆர் சேமாக இருக்கா. அப்போ f of -x ரீப்ளேஸ் பண்ணி ப்ளஸ் f of x கிடச்சுன்னா அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ், f of x is even function. ஓகே, f of x is a even function. கிளியர்னா. அவ்வளோதான் ரஜா. இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் முன்னால் மாற்றியாச்சு. இப்போ அப்போ சம்முக்கு வரலாமா. ஈவன் ஃபங்க்ஷன்னா என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டா செகண்டா, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா f of x ஈவன்டா அப்போ 2 × 0 to a f of x dxன்னு வந்து நிற்குமா. ஸோ அப்போ கியர் கிவன் ப்ராப்ளம் என்ன ஃபார்ம் பண்ணுங்க, -π/2 to +π/2. ஹியர் ஃபார்ம் பண்ணிங்கன்னா sin squared x into dx இல்லையா, sin squared x into dx. இப்போ now you will spread ஹியர் யூ கட் பண்ணிங்கன்னா அப்போ 2 into integration of 0 to π/2 ஈவன் ஃபங்க்ஷன் தானே. 2 into 0 to a -a to +a அதே லாஜிக் யூஸ் பண்ணேன். 2 into 0 to π/2. ஹியர் f of x வாட் வேல்யூ ரஜா, sin squared x into dx அவ்வளோதான். 0 to 2 sin squared x into dx டேட்டாஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்களா. ஹியர் இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம், 2 into 0 to π/2 sin squared x into dx இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம், அப்படியே அகெயின் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாகவும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க, நாட் ஏ ப்ராப்ளம், அப் டு யுவர் விஷ். இல்லாட்டி பெஸ்ட்டு sin squared x 1 - cos 2x / 2 அந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்க. பெஸ்ட் என்ன ஃபார்முலான்னா இன்னொரு ஃபார்முலா sin squared xக்கு என்ன ஃபார்முலா 1 - cos 2x / 2 இந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்க, நாட் ஏ ப்ராப்ளம். ஸோ அப்போ நான் ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 2 into integration of 0 to π/2 sin squared x என்ன பண்ண 1 - cos 2x / 2 into dx.
ஸோ இப்போ இந்த 2 என்ன பண்ணிடுங்க கேன்சல் பண்ணிட்டுருக்கேன். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் 0 to π/2 1 minus cos 2x இருக்கும். ஓகே இன்ட்டு dx. ஸோ இப்போ இது இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 1 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸு மைனஸ் காஸ் 2x இன்டெகிரேட் பண்ணால் வாட் ரியாக்ஷன் இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் ஏஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் வாட் ரியாக்ஷன் சைன் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ ரீப்ளேஸ் ஆகுமா? சேம் வே அப்போ எக்ஸ் இன்ட்டு காஸ் 2x இன்டெகிரேட் பண்ணால் வாட் ரியாக்ஷன் சைன் 2x டிவைடட் பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 அது டினாமினேட்டர் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ ஒன்று இன்டெகிரேட் பண்ண எக்ஸ் காஸ் 2x இன்டெகிரேட் பண்ண சைன் 2x டிவைடட் பை 2. வாட்ஸ் லிமிட் 0 to π/2 ஃபார்முலாமா? ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எடுங்க. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போட்டேன்னு வச்சுங்க. வாட் ரியாக்ஷன் π/2 மைனஸ் சைன் 2 இன்ட்டு π/2/2 அப்பர் லிமிட் முடிஞ்சதுங்களா? மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க. எக்ஸு போ 0 போட்டால் 0 மைனஸ் அகெயின் சைன் 0 0 அப்போ டோட்டலாக 0. கிளியர்? ஸோ நோட் த பாயிண்ட். இந்த 2 என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது சைன் பை வேல்யூ 0 சைன் எனி பை வேல்யூ 0 சைன் 2π 3π சைன் nπ is equal to 0. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹியர் ஆல்சோ கம்ப்ளீட்லி 0. அப்போ ரிமைனிங் எது மட்டும் இருக்குதா π/2 மட்டும் நினைக்கும். ஓகே அப்போ மைனஸ் π/2 to ப்ளஸ் π/2 sin squared x இன்டெகிரேட் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் π/2. ஓகே யூ அண்டர்ஸ்டுட்மா? தேங்க்யூ.